அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இன்றைக்கி என்ன கிளாஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் 9 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ல் க்யூனஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் டெஃபினேஷன் பாருங்கள். க்யூனஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டு பி க்யூடு. டிஸ்ட்ரிபியூஷன் வந்து க்யூடு டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் இஃப் ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து க்யூடு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். பாயிண்ட் நோட் பண்ணி பாயிண்ட் மீன் மீடியன் அண்ட் மோடு பால் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். தட் இஸ் மீன் நாட் ஈக்குவல் டு மீடியன் நாட் ஈக்குவல் டு மோடு. அதாவது டிஃப்ரெண்ட் பாயிண்டில் அந்த மீன் வேல்யூஸ் மீடியம் வேல்யூஸ் மோடு வேல்யூஸ் வந்து நாட் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். Second point, the quartile are not equal distance from medium. That is median minus q1 not equal to median minus q2. அந்த quartile deviation இருக்குல்ல, அது வந்து not equal distance from the median வந்து not equal distance இருக்கும். இது second point. Next, third point, the curve drawn with the help of the given data is not symmetrical but reached more to ஒன் சைட் தென் டு தி அதர் அப்படின்றது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து க்யூடு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு க்யூனஸ் மீன்ஸ் லேக் ஆஃப் சிமிட்ரி. அந்த க்யூனஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா லேக் ஆஃப் சிமிட்ரி அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? செகண்ட் ஒன் ஸ்டடி ஆஃப் த க்யூனஸ் கிவ்ஸ் அண்ட் ஐடியா அபவுட் தி ஷேப் ஆஃப் த கவ். அந்த கவோட ஷேப்பை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறதா க்யூனஸ் அப்படின்னு சொல்லி. மெஷர்ஸ் ஆஃப் க்யூனஸ் வேரியஸ் மெஷர்ஸ் ஆஃப் க்யூனஸ் ஆர். ஃபஸ்ட் மெஷர் ஆஃப் க்யூனஸோட ஃபார்முலா 3 ஃபார்முலா இருக்குது. இதை ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணிக்கோங்க. மெஷர் ஆஃப் க்யூனஸ் இஸ் ஈக்குவல் டு எம் மைனஸ் எம்டி அப்படின்னு எழுதலாம். இந்த இடத்துல எம் அப்படிங்கிறது மீன் மைனஸ் எம்டி அப்படிங்கிறது மீடியன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? செகண்ட் ஃபார்முலா எஸ்கே இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஃபார்முலா மெஷர் ஆஃப் க்யூனஸ் இஸ் ஈக்குவல் டு எம் மைனஸ் எம், அதாவது மீன் மைனஸ் மோடு அப்படின்னு எழுதலாம். தேர்டு ஃபார்முலா மெஷர் ஆஃப் க்யூனஸ் இஸ் ஈக்குவல் டு q3 மைனஸ் மீடியன் மைனஸ் மீடியம் மைனஸ் q1 அப்படின்னு எழுதலாம். இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது என்ன, இது மைனஸு இது ப்ளஸ்ஸாக மாறிடும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். q3 ப்ளஸ்ஸு q1 மைனஸ் இங்கே ஒரு மீடியன் ஆட் பண்ணால் -2 இன்ட்டு மீடியன் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல வேறு எம் அப்படிங்கிறது மீன் அப்படின்னு எழுதியிருக்கேன். எம்டி அப்படிங்கிறது மீடியன், எம்ஓ அப்படிங்கிறது மோடு. இந்த சிம்பிளாக தான் இங்கே நான் டினோட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? இது மெஷர் ஆஃப் க்யூனஸோட ஃபார்முலா. இங்கே 3 ஃபார்முலா இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. காரல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் க்யூனஸ். இதில் 2 ஃபார்முலா இருக்குது. காரல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் எஸ்கே இஸ் ஈக்குவல் டு மீன் மைனஸ் மோடு பை சிக்மா அப்படின்னு எழுதிக்கலாம். ஆர் எஸ்கே இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீன் மைனஸ் மீடியம் பை சிக்மா அப்படின்னு எழுதிக்கலாம். மீன் மீடியம் மோடுக்கான ரிலேஷன் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடு இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீடியம் -2 இன்ட்டு மீன் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதே இன்னொரு ரிலேஷன் என்ன இருக்குது, மீன் மைனஸ் மோடு இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீன் மைனஸ் மீடியம் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ரிலேஷனை தான் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அதாவது மீன் மைனஸ் மோடு அப்படின்னு இருக்குல்ல, மீன் மைனஸ் மோடு இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீன் மைனஸ் மீடியம். இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இதுக்கு காரல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் க்யூனஸ்க்கு நமக்கு 2 ஃபார்முலா. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மீன் மோடு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தா ஃபஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. மீன் மீடியம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த 2 ஃபார்முலாயும் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து நம்ம சம் பார்க்கலாம். புரியுதுங்களா? இந்த ரிலேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரிமார்க்ஸ். இந்த ரிமார்க்ஸில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 5 பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. அதை எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லிமிட்ஸ் ஃபார் காரல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் க்யூனஸ் இஸ் ப்ளஸ் ஆர் -3. தட் இஸ் -3 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு க்யூனஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு +3 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? அந்த காரல் பியர்சன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் க்யூனஸோட லிமிட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -3க்கும் +3க்கும் இடையில இருக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட் செகண்ட், ஃபார் எ சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்துச்சுன்னா மீனோட வேல்யூஸு மீன் மீடியம் மோடு 3 வேல்யூஸ் இருக்குல்ல. அந்த 3 வேல்யூஸுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? மீன் ஈக்குவல் டு மீடியம் ஈக்குவல் டு மோடு. டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சிமெட்ரிக்கலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் இது எப்படி எழுதலாம்னா அந்த க்யூனஸ் வேல்யூஸ் வந்து 0வாக இருக்கும். எப்போ அப்படின்னா மோடோட வேல்யூஸ் மோடு ஈக்குவல் டு மீடியம்ஸ் ஈக்குவல் டு மீன்ஸ் அந்த 3 வேல்யூஸுமே ஈக்குவலாக இருந்தால் க்யூனஸ் வேல்யூஸ் வந்து என்னென்ன எழுதலாம், 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது செகண்ட் பாயிண்ட்டு. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு பாயிண்ட்டு க்யூனஸ் இஸ் பாசிட்டிவ். க்யூனஸ் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னா எப்போ அப்படின்னா இப் மீன் கிரேட்டர் தென் மோடு ஆர் மீன் கிரேட்டர் தென் மீடியம். நம்ம முன்னாடி க்யூனஸோட ஃபார்முலா பார்த்தோம்ல. க்யூனஸ் ஃபார்முலா என்னது? இந்த ஃபார்முலா இருக்குல்ல, காரல் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் க்யூனஸோட ஃபார்முலா தெரியும். க்யூனஸ் இஸ் ஈக்குவல் டு மீன் மைனஸ் மோடு. இதில் இந்த மீன் வேல்யூஸ் அதாவது மோட
மீடியமோட விட மீன் வேல்யூஸ் பிக் வேல்யூஸாக இருந்தால் இது பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரிலேஷன்லையுமே எடுத்துக்கலாம். மீன் வேல்யூஸு மீடியமோட மீன் வேல்யூஸ் பிக் வேல்யூஸாக இருந்தால் இதுவுமே கியூனஸ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த ரிலேஷனை தான் நம்ம இங்கே என்ன பாயிண்ட் தேர்டு பாயிண்ட்டாக நோட் பண்ணுவோம். கியூனஸ் இஸ் பாசிட்டிவ் இஃப் எப்போனா மீன் கிரேட்டர் தென் மோடு ஆர் மீன் கிரேட்டர் தென் மீடியன் அப்படின்னு எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இந்த கியூனஸோட ஃபார்முலாலாம் இங்கே டினோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சில இந்த மீன் மைனஸ் மோட் அப்படின்னு இருக்குல்ல, இப்போ இந்த மீன் வேல்யூஸ் பிக் வேல்யூஸாக இருந்தால் இது ஸ்மால் வேல்யூஸாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ சப்ராக்ஷன் பண்ணும்போது இது என்னது பாசிட்டிவ் வேல்யூஸ் கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயுமே மீன் வேல்யூஸ் வந்து பிக் வேல்யூஸாக இருக்கும், மீடியம் வேல்யூஸ் வந்து ஸ்மால் வேல்யூஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சப்ராக்ஷன் பண்ணும்போது பாசிட்டிவ் வேல்யூஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த கண்டிஷனை தான் நம்ம இங்கே தேர்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், கியூனஸ் இஸ் நெகட்டிவ் இப்போ எப்போனா மீன் லெஸ் தென் மோடு ஆர் மீன் லெஸ் தென் மீடியன். ஸோ இதுலேயுமே நம்ம அந்த பாயிண்ட் இங்கே நோட் பண்ணியிருப்போம். கியூனஸோட ஃபார்முலா இப்போ இது நெகட்டிவ் வேல்யூஸ், அதாவது நெகட்டிவ் அப்படின்னா இந்த வேல்யூ ஸ்மால் வேல்யூஸாக இருக்கணும், இது பிக் வேல்யூஸாக இருக்கணும். அதேமாதிரி இதில் இது ஸ்மால் வேல்யூஸாக இருக்கணும், இது பிக் வேல்யூஸாக இருக்கும். அப்போ தான் நம்ம சப்ராக்ஷன் பண்ணும்போது வேல்யூஸ் என்னது இது நெகட்டிவில் கிடைக்கும், இதுவுமே நெகட்டிவில் கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே நம்ம ஃபோர்த் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கோம். கியூனஸ் இஸ் நெகட்டிவ் இப்போ எப்போனா மீன் லெஸ் தென் மோடு ஆர் மீன் லெஸ் தென் மீடியன்ஸ். அங்கே கியூனஸ்க்கு 2 ஃபார்முலா சொன்னேன். அந்த 2 ஃபார்முலா இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா அதாவது மீன் லெஸ் தென் மோடு, செகண்ட் ஃபார்முலாவில் வந்து மீன் லெஸ் தென் மீடியம் அப்படி இருக்கணும். ஸோ அப்படி கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த கியூனஸ் என்னவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஸோ இது ஃபோர்த்து பாயிண்டாக நோட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்டு கியூனஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 இஃப் ஒன் ஒன்லி பீட்டா 1 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பீட்டா 1ங்கிறது நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அதோட கியூனஸ் வேல்யூ 0வாக இருந்தால் அந்த கண்டிஷன் இப்போ ஒன் ஒன்லி பீட்டா 1 ஈக்குவல் டு 0. தஸ் ஃபார் ஏ சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பீட்டா 1 ஈக்குவல் டு 0. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்துச்சுன்னா அதை கண்டிஷன் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ இதோட வேல்யூஸ் வந்து பீட்டா 1 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரிலேஷனில் இருந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் பீட்டா 1ஓட வேல்யூஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க, 1 by 1 நோட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் மெஷர் ஆஃப் கியூனஸ் தட் இஸ் பீட்டா 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த டாபிக் நம்ம முன்னாடியே மொமெண்ட்ஸ்ங்கிற டாப்பிக்லேயே பார்த்துருக்கோம் அந்த பீட்டா 1ங்கிற ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா திரும்ப நான் சொல்கிறேன். பீட்டா 1 ஈக்குவல் டு மீ3 ஸ்கொயர் பை மீ2 கியூப் ஈக்குவல் டு இந்த மீ3 ஸ்கொயர் அப்படி இருக்கணும். இந்த மீ2ஓட வேல்யூஸ் மீ2 ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ இது 2 பக்கம் பவர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மீ2 கியூப் ஈக்குவல் டு இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணி சிக்மா பவர் 6 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். அந்த மீ2 கியூபுக்கு பதிலாக சிக்மா பவர் 6 அப்படின்னு எழுதிக்கும். ஓகேங்களா? இது ஃபார்முலா என்ன, மெஷர் ஆஃப் கியூனஸ் அதாவது பீட்டா 1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இது. நெக்ஸ்ட் இது ரிலேட்டடாக நம்ம ரிசல்ட் மெஷர் ஆஃப் கியூனஸ் பீட்டா 1 இருக்குல்ல, ஸோ அந்த பீட்டா 1 வேல்யூஸை வச்சு நம்ம சம் ரிசல்ட் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பீட்டா 1 ஈக்குவல் டு 0. இந்த ரிசல்ட் வந்து 0வாக இருந்துச்சுன்னா த கியூனஸ் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா செக் பண்ணவே போதும். பீட்டா 1ஓட வேல்யூ 0 அப்படின்னா அந்த கியூனஸ் வந்து சிமெட்ரிக் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்டு பீட்டா 1ஓட வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னா த கியூனஸ் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு எழுதலாம். புரியுதுங்களா? தேர்ட் பாயிண்ட்டு பீட்டா 1 லெஸ் தென் 0 அப்படின்னா த கியூனஸ் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு எழுதலாம். நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல அந்த பாயிண்ட்ஸ். ஸோ இதில் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அந்த கியூனஸ் வந்து அந்த மெஷர் ஆஃப் கியூனஸ் வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் மெஷர் ஆஃப் கியூனஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். லெஸ் தென் 0 தான் நெகட்டிவ் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா கியூனஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும். புரியுதுங்களா? இதில் வந்து வேரியேஷன் ஆஃப் கியூனஸ் அது காமா 1 அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு காமா 1ஓட ஃபார்முலா தெரியும். காமா 1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பீட்டா 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுலேருந்து பீட்டா 1ஓட ஃபார்முலா என்ன இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மீ3 ஸ்கொயர் பை சிக்மா பவர் 6 அப்படின்னு எழுதிருக்கோமா, அந்த வேல்யூஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மீ3 ஸ்கொயர் பை இந்த சிக்மா பவர் 6 அப்படிங்கிறது சிக்மா பவர் 3 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்க. ஸோ இங்கேயும் ஸ்கொயர் இருக்கிறதுனால ரூட் எடுக்கும்போது இங்கே மீ3 பை சிக்மா பவர் 3 அப்படின்னு இருக்கும். புரியுதுங்களா? இது காமா 1 அப்படி காமா 1ஓட வேல்யூஸ் வந்து எப்படி எழுதிக்கலாம். இது எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா வேரியேஷன் ஆஃப் கியூனஸ் அப்படின்னு எழுதலாம். அது காமா 1. புரியுதுங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்து நம்ம சம் பார்க்கலாம். புரியுதுங்களா? எல்லாமே கியூனஸோட ஃபார்முலாஸ், இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க சம் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1. For a cubed distribution, mean is 160, mode is 154 and the standard deviation is 50. Find the correlation coefficient of Qness. ஸோ அதில் correlation coefficient of Qness find it பண்ணணும். ஸோ என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கான், மீன் வேல்யூஸ் வந்து 160 அப்படின்னு கொடுத்துருக்கான், மோட் வேல்யூஸ் வந்து 154 அப்படின்னு கொடுத்துருக்கான், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 50 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த கிவன் டேட்டாஸ்லேருந்து நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், correlation coefficient of Qness வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நமக்கு ரெண்டு coefficient of Qness ஃபைண்ட் அவுட் பண்ண 2 ஃபார்முலா சொல்லியிருக்கேன். அதாவது மோட் வேல்யூஸ், மீன் வேல்யூஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்திருந்தா நம்ம ஃபஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதே முன்னாடி அந்த கியூனஸ்ங்கிற ஃபார்முலாவில் கார்பரேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூனஸ் இந்த ஃபஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம கிவன் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத எழுதிக்கிறோம். ஸோ கிவன் இந்த கொஷின்லேருந்து கொடுத்துருக்க கொஷின்லேருந்து ஸோ என்னென்ன கொடுத்துருக்கான், மீன் வேல்யூஸ் மீன் இஸ் ஈக்குவல் டு 160. ஸோ கிவன் மீன் இஸ் ஈக்குவல் டு 160
அண்ட் மோட் வேல்யூஸ் வந்து 154. மோட் இஸ் ஈக்குவல் டு 154. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 50. ஸோ அந்த வேல்யூஸ் கிவன் டேட்டாஸ்லேருந்து அதெல்லாம் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ கியூனஸோட ஃபார்முலா என்ன, கியூனஸ் ஃபார்முலா என்ன, இஸ் ஈக்குவல் டு மீன் மைனஸ் மோட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு எழுதலாம். புரியுதுங்களா? ஸோ இதுலேருந்து மீன் வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்கான், மீன் இஸ் ஈக்குவல் டு 160, மோட் வேல்யூஸ் வந்து 154, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 50. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து 160 மைனஸ் 154 இதை சப்ராக்ஷன் பண்ணால் 6 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும் பை 50. ஸோ இதை டிவைட் பண்ணால் இஸ் ஈக்குவல் டு 0.12 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் வந்து நம்ம கார்பரேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிவர்ஸோட வேல்யூஸ் என்ன எழுதலாம், 0.12 அப்படின்னு எழுதலாம். புரியுதுங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவன் கொடுத்துருக்க டேட்டாஸ் என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. அதுலேருந்து நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான். புரியுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 2, for a queued distribution mean is 134, median is 130 and the standard deviation வந்து 20. find the correlation coefficient of queuness. ஸோ இதுலேயுமே அந்த correlation coefficient of queuness வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ இதில் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள். மீன் வேல்யூஸ் வந்து 134 அப்படின்னு கொடுத்துருக்கான், மீடியன் ஈக்குவல் டு 130 அப்படின்னு கொடுத்துருக்கான், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 20 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ கிவன் என்னென்ன கொடுத்துருக்கானோ அந்த டேட்டாஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. மீன் வந்து 134, மீடியம் ஈக்குவல் டு 130, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 20. ஸோ இதிலேருந்து correlation coefficient of queuness ஃபார்முலா. ஸோ இங்கே மீன் மீடியம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ செகண்ட் ஃபார்முலா என்ன, இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீன் மைனஸ் மீடியம் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த 3ங்கிற டேர்ம் அப்படி இருக்கட்டும். மீனோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்கான், 134. ஸோ 134, மீடியம் வேல்யூஸ் வந்து 130 பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 20. ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து 134 மைனஸ் 130 சப்ராக்ஷன் பண்ணால் 4 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ 3 இன்ட்டு 4 பை 20. ஸோ இந்த 4ஐயும் 20 கேன்சல் பண்ணால் 1 4 சார் 5 4 சார் 20 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ 3/5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஓகேங்களா, 3/5. ஸோ 3/5 கேன்சல் பண்ணால் இஸ் ஈக்குவல் டு 0.6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதிலேருந்து கார்பரேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூனஸோட வேல்யூஸ் என்ன எழுதலாம், 0.6 அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ நமக்கு கார்பரேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூனஸோட லிமிட் வேல்யூஸ் என்னது, -3லேருந்து +3. அதுக்குள்ளே அந்த வேல்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே 0.6ங்கிறது -3லேருந்து +3 அந்த பாயிண்ட்ஸ் அந்த இன்டர்வலுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் இதோட வேல்யூஸ் வந்து கரெக்டான வேல்யூஸ், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 3, a queued distribution mean is 50, coefficient of variation is 40, coefficient of queueness is -0.4, find the value of mode. ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்கான், மீன் இஸ் 50 அப்படின்னு இருக்கோம், மீன் வேல்யூஸ் வந்து 50 அப்படின்னு கொடுத்துருக்கான், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து 40 அப்படின்னு கொடுத்துருக்கான், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூனஸ் வந்து -0.4 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? நம்ம என்ன வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மோட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நமக்கு இதுலேருந்து மோட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும், அதாவது சிக்மா வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு மீன் வேல்யூஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு எழுதிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு சிக்மா பை x பார் இன்ட்டு 100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து 40 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 40 இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை மீன் வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸ்பாரோட வேல்யூஸ் தான் மீன். ஸோ 50 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இன்ட்டு 100. ஸோ அந்த 50யும் இதை கேன்சல் பண்ணால் ஒரு 0 கேன்சல் பண்ணிங்க, 5ம் 10ஐயும் கேன்சல் பண்ணால் 2 5 10 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதுலேருந்து 2 இன்ட்டு சிக்மா மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு சிக்மா ஈக்குவலுக்கு முன்னாடி 40 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 2 கொண்டாந்து இங்கே டிவைட் பண்ணால் சிக்மா வேல்யூஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு, இதுலேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 20 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு கார்பரேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூனஸோட ஃபார்முலா என்ன, ஸோ இஸ் ஈக்குவல் டு மீன் மைனஸ் மோடு பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நமக்கு மோட் வேல்யூஸ் தானே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கான். அப்போ கியூனஸோட ஃபஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இதுலேருந்து கியூனஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்கான், என்னது -0.4 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இஸ் ஈக்குவல் டு மீன் வேல்யூஸ் அவனே கொஸ்டினில் கொடுத்துருக்கான் 50 அப்படின்னு, மைனஸ் மோட் வேல்யூஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதை அப்படியே வச்சுருங்க. பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், என்னது 20. ஸோ அந்த 20 இங்கே டிவைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த 20 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. -0.4 இன்ட்டு 20 இஸ் ஈக்குவல் டு 50 மைனஸ் மோட் வேல்யூஸ். ஸோ இதிலேருந்து இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ -8 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும், ஈக்குவல் டு 50 மைனஸ் மோடு. ஸோ இந்த மோடு வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த டைம் இந்த சைடுக்கு வந்துருங்க. மோடு இஸ் ஈக்குவல் டு 50, இந்த 8 -8 அங்கிட்டு போகும்போது +8 மாறிடும். இந்த மோடு மைனஸ் மோடுங்கிறது இங்கிட்டு வரும்போது ப்ளஸ் மோடு அப்படின்னு மாறிடும். ஸோ 50 + 8 ரெண்டு ஆட் பண்ணால் 58 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நமக்கு இந்த கொஸ்டினோட மோடு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஸோ மோடு இஸ் ஈக்குவல் டு 58 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். அந்த மாதிரி கியூனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூனஸ் கொடுத்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துட்டு மீன் வேல்யூஸ் கொடுத்துட்டு மோடு கேட்கலாம். அதே மாதிரி இல்லை அதில் மோட் வேல்யூஸ் கொடுத்துட்டு மீன் வேல்யூஸ் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி சம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? நம்பர் 4, a frequency distribution, the coefficient of variation is 10 and the coefficient of queuness is 0.3, standard deviation is 3, find the value of mean and mode. ஸோ இதில்
என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கான், மீன் வேல்யூஸும் மோட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து 10 அப்படின்னு கொடுத்துருக்கான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து 10, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூனஸ் வந்து 0.3, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 3 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அந்த கிவன் டேட்டாஸ் அதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து எழுதிருக்கேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து 10, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூனஸ் வந்து ஈக்குவல் டு 0.3, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 3. ஸோ இதுலேருந்து நம்ம என்னென்ன வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மீன் வேல்யூஸ், மோட் வேல்யூஸ். வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்டு 100. இதில் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா வேல்யூஸ் வந்து 3 பை மீன் எக்ஸ் பார் தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸ் பார் இன்டு 100. ஸோ இதுலேருந்து எக்ஸ் பார் இங்கே கொண்டாந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க, 10 கொண்டாந்து டிவைட் பண்ணிடுங்க. இங்கே 3 இன்டு 100 மல்டிப்ளை பண்ணால் 300 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும் பை 10. ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணுங்கள், ரிமைனிங் 30 அப்படின்னு இருக்கும். ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 30, தட் இஸ் மீன் வேல்யூஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுலேருந்து மீன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் கியூனஸ் ஃபார்முலா என்ன, ஈக்குவல் டு மீன் மைனஸ் மோடு பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுலேருந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூனஸ் வந்து ஈக்குவல் டு 0.3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஈக்குவல் டு மீன் வேல்யூஸ் வந்து 30 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், மைனஸ் மோடு. ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூஸ் வந்து 3. ஸோ இந்த 3 இங்கே மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் டு 0.9 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும், ஈக்குவல் டு 30 மைனஸ் மோடு. ஸோ இந்த மோடு வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த டேர்ம் அந்த சைடு கொண்டு வந்துருங்க, ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த டேர்ம் அங்கே போகும்போது மைனஸாக மாறிடும். அப்போ 30 மைனஸ் 0.9. ஸோ இதை சப்ராக்ஷன் பண்ணால் ஈக்குவல் டு 29.1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் வந்து மோடு வேல்யூஸ் வந்து 29.1. புரியுதுங்களா? மீன் வேல்யூஸ் வந்து 30 அப்படின்னு எழுதிக்கலாம். நம்பர் 5, இன் a queued distribution sum of two quartile is 75 and median is 37, find the queueness. ஸோ queueness வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கான். ஸோ என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்கான், sum of two quartile, அதாவது Q1 Q3 குவார்டைல் அப்படின்னாவே நம்ம Q1 Q3 வேல்யூஸ் தான் வரணும். ஸோ அதோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்கான், 75 அப்படின்னு கொடுத்துருக்கான். இதுலேருந்து அதே மாதிரி மீடியன் வேல்யூஸ் வந்து 37 அப்படின்னு கொடுத்துருக்கான். நம்ம queueness வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது மாதிரி மீடியன் வேல்யூஸ் குவார்டைல் வேல்யூஸ் கொடுத்தா நமக்கு ஃபார்முலா வரணும். என்ன ஃபார்முலா, அந்த மெத்தட் ஆஃப் கியூனஸோட ஃபார்முலா, கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு Q3 + Q1 - 2 இன்டு மீடியன். ஸோ இந்த தான் ஃபார்முலா வரணும். இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஆப்ஷன் ஏ வந்து 10, ஆப்ஷன் பி வந்து 0, ஆப்ஷன் சி வந்து 1, ஆப்ஷன் டி வந்து 5. ஓகேங்களா? ஸோ இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க டேட்டாஸ் என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத ஃபஸ்ட் இங்கே எழுதிக்கிறோம். அதாவது சம் ஆஃப் டூ குவார்டரில் கொடுத்துருக்காங்க. அதாவது Q1 + Q3 வேல்யூஸ் வந்து 75 அப்படின்னு கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் மீடியன் வேல்யூஸ் வந்து 37 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதில் வந்து மெஷர் ஆஃப் கியூனஸ் ஃபார்முலா என்ன, கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு Q3 + Q1 - 2 இன்டு மீடியன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ Q3 + Q1 வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்கான், 75. ஸோ -2 இன்டு மீடியன் வேல்யூஸ் வந்து 37 கொடுத்துருக்கான். ஸோ 2 இன்டு 37 வந்து 74 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ 75 - 74. ஸோ சப்ராக்ஷன் பண்ணால் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதிலேருந்து நமக்கு கியூனஸ் வேல்யூஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஆன்சர் சிங்கிறதா கரெக்டான ஆன்சர். ஆன்சர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 6, in a symmetrical queued distribution the mean values is 17, find the queueness. ஸோ இதில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்ன கொடுத்துருக்கான், சிமெட்ரிக்கல் கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒரே ஒரு வேல்யூஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கான். மீன் வேல்யூஸ் வந்து 17 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த கியூனஸ் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ வந்து 5, ஆப்ஷன் பி வந்து -3, ஆப்ஷன் சி வந்து 0, ஆப்ஷன் டி வந்து 3 அப்படின்னு ஃபார் எ சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் நம்ம ஃபார்முலா ஒன்று படிச்சிருக்கோம். மீன் வேல்யூஸ் ஈக்குவல் டு மீடியன் வேல்யூஸ் ஈக்குவல் டு மோடு. ஸோ 3 வேல்யூஸுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் என்ன, டேட்டா வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்கான், மீன் வேல்யூஸ் வந்து 17 அப்படின்னு கொடுத்துருக்கானா. அப்போ 17 ஈக்குவல் டு 17. ஸோ 3 வேல்யூஸுமே 17 வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஈக்குவலாக இருந்தால் நமக்கு கியூனஸ் வேல்யூஸ் என்ன சொல்லலாம், ஸோ கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு. அதாவது மீன் வேல்யூஸ், மீடியம் வேல்யூஸ், மோட் வேல்யூஸ் 3மே ஈக்குவல் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா கியூனஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வந்து 0. புரியுதுங்களா? அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துங்க, சிமெட்ரிக்கல் கியூடு டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறதுனால நமக்கு ஃபார்முலா கியூனஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். இஃப் மீன், மீடியம், மோடு 3 வேல்யூஸுமே ஈக்குவலாக இருக்கும். புரியுதுங்களா? 7, in a queued distribution the variance is 4 and the third general moment is 16, find the value of comma 1. ஸோ இதில் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள். வேரியன்ஸ் வேல்யூஸ் வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்கான். தேர்ட் ஜென்ரல் மொமெண்ட் வந்து 16 அப்படின்னு கொடுத்துருக்கான். வேல்யூ ஆஃப் காமா 1ஓட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கான். காமா 1 அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன, √β1. அப்போ β1 அப்படின்னா அதோட ஃபார்முலா, β1ஓட ஃபார்முலா என்னது, μ3² / μ2³. அந்த ஃபார்முலா அதுக்கான தேவையான வேல்யூஸ் எல்லாம் நம்ம இதில் கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து என்ன கொடுத்துருக்கான், -3, ஆப்ஷன் பி வந்து 2, ஆப்ஷன் சி வந்து 3, ஆப்ஷன் டி வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ கிவன் என்னென்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். வேரியன்ஸ் வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்கான். வேரியன்ஸ் எப்படி டினோட் பண்ணிக்கலாம், μ2 அப்படின்னா. ஸோ μ2 = σ² 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ μ3யோட வேல்யூஸ், அதாவது தேர்ட் ஜென்ரல் மொமெண்ட் வந்து 16 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ μ3 = 16. ஸோ இதுலேருந்து ஃபார்முலா என்னது, காமா 1 = √β1. ஃபஸ்ட்டு β1 ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இதுலேருந்து β1 ஃபார்முலா என்ன எழுதலாம், β1 = μ3² / μ2³ அப்படின்னு எழுதலாம்.
இஸ் ஈக்குவல் டு அதாவது மீ3 அப்படின்னா தேர்ட் ஜென்ரல் மொமெண்ட் அதோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்கான் 16 அப்படின்னு கொடுத்துருக்கானா அப்போ 16 த ஹோல் ஸ்கொயர் பை மீ2 கியூப் மீ2ஓட வேல்யூஸ் என்ன 4 அப்போ 4/3 அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ 16 ஸ்கொயர் பண்ணால் 256 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும் பை 4/3ஓட வேல்யூஸ் வந்து 64 ஸோ இதை கேன்சல் பண்ணால் ஈக்குவல் டு 4 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும் ஸோ பீட்டா ஒன்னோட வேல்யூஸ் வந்து 4 ஸோ இதுக்கு நம்ம என்ன ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் காமௌண்டோட வேல்யூஸ் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்போ இதுலேருந்து காமௌண்ட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலாவில் தான் ரூட் ஆஃப் பீட்டா 1 அப்படின்னு எழுதிக்கலாமா ஸோ ரூட் ஆஃப் பீட்டா 1 ஸோ பீட்டா ஒன்னோட வேல்யூஸ் வந்து 4 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ ரூட் ஆஃப் 4 ஸோ 4க்கு ரூட் எடுத்தா இஸ் ஈக்குவல் டு 2 ஸோ காமௌண்ட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ இதுலேருந்து ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் காமௌண்ட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதிக்கலாம் புரியுதுங்களா ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்